கண்ணை பிடிச்சி அப்படியே தோண்டி விடுவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். இங்க பாரு, சண்டைக்கு போக மாட்டேன். சண்டை என்னை தேடி வந்துச்சுன்னு வச்சுக்க, 90 வயசு கிழவெல்லாம் தொங்கி பக்கமா வர மாட்டேன். 90 வயசு கிழவன தொங்கு அந்த ஆளு விடிய விடிய கதை பாடிக்கிட்டு இருப்பான். என்னாச்சு? வயசானவன் லேசா நினைக்காத. தாத்தாவளை பார்த்தாதான் தெரியும். முடி நரைச்சு போச்சு லேசா நினைக்க கூடாது. நடக்கதான் விரைக்கும். ஐயா கிழவன் நினைக்க கூடாது. நல்லா உழவனா இருப்பாரு. அவன் கிழவன் தான், ஆனா உழவன் தான். கடைசியா நீ அவனை தூக்கிட்டு நேரம் போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்படியா? இந்த இடத்துல எதுக்கு வந்த? என்னத்துக்கு வந்த? ஆமா, நீ நீ வந்து என்னத்துல கேள்வி கேக்குறிய? நீ யாரு? யாருக்கு? உனக்கு புள்ள வருது. எனக்கு புள்ள வரலாம். அது புள்ளன்னு சொல்ல. இப்பதானே வந்த, அதுக்குள்ள புள்ள வந்து எங்க நெல் அறுவடை இயந்திர உரிமையாளர் நலசங்க செயலாளர் பிரகாஷ் அவர்கள் இங்கே பபுடாக நடிக்கும் சிவா எனக்காக 40 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அண்ணா அவர்களுக்கு உங்களுக்கு வயல்ல நெல்லா இருக்கணும்னா அண்ணங்கிட்ட ஏந்திரம் இருக்கு. அவர்கிட்ட ஏந்திரம் இருக்கு. நல்லா ஏந்திட்டு போங்க. அவருக்கு எண்ணெய் இருக்கா? அவருக்கு எண்ணெய் இருக்குங்கிறா? தட்டு கட்டவன போறதுக்குள்ள நீ ஏன் இறங்கி ஆபரேஷன் எல்லாருக்கும் பண்ண போற? ஆமா, அதுக்கு இல்லாம இறங்கி ஆபரேஷன் பண்ணிடுவோம். அவருக்கு இறங்கி ஆபரேஷன். ஆமா, அதனால ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி பேசணும் போல தெரிஞ்சு பேசுமா. ஒரு பொம்பளை புள்ள கிட்ட ஒரு ஆம்பளை புள்ளைய பார்த்து தடுமாறிடாத. ஐயோ கடவுளே, இந்த மேடையில ஆமா இங்க நின்னா அங்க உருண்டு போறப்ப நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு ஆம்பளை பிள்ளை எப்படி பேசணும் அப்படிதான் பேசணும். நீ அதிகமா பேசிட்டு இருக்க, எல்லாருக்கும் மீறி பேசிட்டு இருக்க. போட ஆரம்பிச்சா கொட்ட கூட தரவே போகுது. நீ கொட்டன்னு பேசாத. நாங்க ரொம்ப பேருக்கு நான் வேற எடுத்தாடு தெரியுமா தெரியாதா? என்ன வேற விட்டுருக்க? அவங்கள விட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியாதுமா? என்ன பண்ணிருக்க? நீ பொம்பளை பிள்ளைன்னு பார்த்தா நான் அது வரைக்கும் விட்டு பாக்கணும். அப்படியா? நானும் போன போதுன்னா ஆம்பளை பிள்ளை தான் பாக்குறேன். போட்டு பாத்துக்கலாமா? போட்டு பாக்கலாமா? பாடி பாக்கலாமா? பாடியா உனக்கு என்ன 90 இருக்குமா? ஏமா பாப்பா உனக்கு என்ன 90 இருக்குமா? சரி, உனக்கு என்ன ஒரு 100 150 இருக்குமா? அவ்வளவுதான். எடை போட்டு சரியா அவ்வளவுதான். 125 கிராம் தான் எனக்கு. ஆமா, அப்படி எல்லாம் சொல்லாத பாப்பா. வேணும்னா போடணும். அதாவது பிரியா நானா டியா அப்படின்னு சொல்லு. நான் என்ன இல்ல ஏமா சரி, நீ போடணுங்கிறிய. இதுக்கு முன்னாடி யாரோடாச்சும் போட்டிருக்கிறியா? என்னை பார்த்தா போடுற மாதிரி தெரியுதா? செத்து போயிருவேன். யாரு நீ? நான் போன போது ஒரு ஆம்பளை பிள்ளைச்ச மரியாதை கொடுக்கன்னு நினைச்சா நீ போடுவ. சாமியே சந்தில நிக்கான். பூசாரி கேட்டாலும் மொந்த வாழை போலாம். அவருக்கு பணம் இல்லையா? ஆமாங்க, உடம்பு சரி. அவருக்கு பணம் இல்லன்னு ஏமா ஏண்டி அக்கா கிடக்குற எதுக்காக்குற? நீ சாயங்காலம் கிடக்கலாம் அடியா சார காத்துற. சிறப்பாசி சீரங்கி என் சீரங்கில பூத்து வந்த முள்ளங்க. யாரு நீங்க? அது ஏன் வெங்காத்தா என் தூணை புடிச்சுக்கிட்டு நீ தொங்காத்தான். வேற யாரையும் சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துப்பேன். நீ நம்ம தூணை புடிச்சு தொங்குங்கிற? தூணே இல்ல. பத்தி நீ பேசக்கூடாது. தூணை கிடாது. நீ அது பேசுற? என்கிட்ட தூணு இல்லையா? ஆமா. எந்த தூணை சொல்ற நீ எந்த தூணை சொல்ற? எங்க வீட்டுல இருக்கிற தூணை. அதே நான் சொல்றேன். உன் வீட்டுல தூணே இல்ல. தூணை பத்தி நீ ஏன் பேசுற? என்கிட்ட தூணு இல்லையா? நான் உனக்கு தூணு இருக்கா இல்லையான்னு நான் குளிக்கவே பாத்துட்டேன். உடனே தூணே இல்ல. அவ இந்த தூணை பாத்துட்டு சொல்றான். விருந்தாடி வந்தவனுக்கு வேட்டி எடுத்து கொடுத்தாலாம். வீட்டுக்கு பின்னால போய் மோட்டு பார்த்தாலாம். யாரு அது? ஏண்டி அக்கா கிடக்குற எதுக்காக்குற? நீ சாயங்காலம் கிடக்கல வடியா யாரு? சும்மா நிறுத்துமா? நிப்பாட்டியா? தேர் பார்க்க அடிப்பியா? யாரு? அடிக்க போறியா? ஆளு போட்டு வேலை பாக்குற. இதுக்கு மட்டும் தான் ஆளு போடுவியா? எல்லாத்துக்கும் ஆளு போடுவியா? என்ன நாங்க என்னடா? ஐயோ ஐயோ நீ வளர்க்க பாத்தியா? டான்ஸ் காரப்ல உலக்க வச்சிருக்கு. சிக்கல் ஓடி போயிரு. சிக்கல் பாக்கன்னு சொல்றாரு. அதுகிட்டே அதியா உலக்க வைக்கிறது எந்த கட்டையில? என்னையா? யாரு? பாப்பா வர சொல்லியா? பாப்பா வர சொல்லுனா
பாவாடை. என்ன என்ன ஒரே ஒரு குரல் குடியா, ஒரே ஒரு குரல் குடியா. கூப்பிடு. ஒரு 4 பேர் வீச வச்சு ஆம்பளவா வர சொல்லியா வந்து பாரியா. யாரு என்னையா அப்படி நான் வருவேன். நான் உன்கிட்ட கேட்டேன் வாயா வந்து பாரியா. ஐயோ பாப்பா நீ ரொம்ப விரிக்காத. சொல்லு, நான் பேசுறது தப்புன்னு சொல்லணும். இனிமேட்டு சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லு. இந்த மாதிரி விரிக்காத கிழிஞ்சு போடும். அதெல்லாம் கிளியாது, கிளியற அளவுல இருக்குது. இல்ல விட ஏப்பா நல்லா பெருசு தான் இருக்கு. என்ன பாக்குற பாவாடை தான் தேவடால தேவடால தேர் பார்க்க போனா பேசக்கூடாது. தேவடால அடச்சை தேவடால தேவடால ஏன்டா நிப்பாங்க நீ? அண்ணா அப்ப சொல்லுமா நான் எப்படி துப்புன்னு கேளு. எப்படி அடா, அது உனக்கு இடிக்கும். நான் கதை சொல்றையா. பாப்பா கதை விடுது. ஆமா தேவடால தேவடால. அடா அது யாரு தெரியுமா? யாரு அது? தேவடியா யாரு தெரியுமா? யாரு? இந்த ஊருக்கு நன்மை செஞ்சவங்க. ஐயோ நாட்டுக்கு ஆமா நாட்டுக்கே நன்மை செஞ்சவங்க. அவங்க யாரு? மரியாதை கொடுத்து பேசு. மரியாதை கொடுக்கணும். எப்படி ஆட்ட எப்படி ஆட்ட அடடா நான் சொல்ற மாதிரி சொல்லணும். எப்படி மதிப்பிற்குரிய தேவடியார்கள் தேர் பக்கம் போனார்களா? அங்கிருந்த உயர்ந்த குச்சிக்காரி ஓ உயர்த்தொரு குச்சிக்காரிகள் என்ன செஞ்சாலும் குசு குசு உயர்த்திரு குச்சிக்காரி குசு 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 நரமா என்ன என்ன தேவடியாலும் தான் தேர் பக்கம் போனாலும் அங்க எங்க அங்க அங்க யாரு? தேவடியாலும் தேவடியார்களும் தேர் பக்கம் போனாலும் அங்க அங்க இந்த குச்சி வரைக்கும் அங்க என்ன என்ன கை நீட்டி பேசுற? என்ன கை நீட்டி பேசுற? இந்த குச்சி வரைக்கும் அங்க என்ன ஐயோ மறுபடியும் சொல்றான் பாந்து சலிச்சவன வெங்கா சொல்ற பிடிச்சவனே வயிற்று சொல்ற தம்பி இந்த பாப்பா பாடுறது அப்படியே பாடுறது அதை எப்படி பாடணும்? பாட்டு டிச்சா பண்ண பங்காச்சி பிடிச்சவன் பச்சு என்ன இருக்கு நீ சும்மா கிடக்கிற கோட்டைக்கு தான் சொத்தப்படுவானே. சும்மா கிடக்கிற கோட்டைக்கு தான் சொத்தப்படுவானே. எப்படி இந்த பாப்பாவை பாத்தீங்கல்ல அதே போல இந்த பாப்பாவை போல இந்த பாப்பாவுக்கு எப்படி வாய்ச்சி அதே மாதிரி வாசிக்க பாப்போம். பாடு. எப்படி பாடு. சுத்துகள் சொன்னதல் சுண்ணா மூட்டா சுத்துகள் என்னடா சரி பாடுற வாசி பாடு. அத பாடிய மைக்ல போய் பாடு. இப்பயே அவங்கள கரெக்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணு. ஆமா கரெக்ட் பண்றேன். பாவம். தம்பி ஓ எப்பா அவன் புண்ணானோட எப்படி வாசிக்கணும்? நான் சொல்றேன்ல அப்படியே திட்டு வாசிக்கிறேன். சுத்துகள் ஹலோ என்னடா வைக்கணும் ஏற்பாடு ஆயிடுச்சா? நான் தான் பேசு இது கேக்குது. அப்பனா அத நல்லா ஆஃப் பண்ணுங்க. சுத்துகள் பிரச்சனை முடியுது தம்பி. ஹலோ சரி நீ பாடு. தம்பி நீ பாடியா முதல்ல. சுத்துகள் சொல்லுகள் ஹலோ நீ காலையில இருந்து காசு வாங்கன்னு பாக்கணும். யோ காசே தேவையில்ல. ஜாமன் எடுத்துட்டு அவரே குடிக்க நிறைய ஊருக்கு போயிருவேன். என்ன காசு பெரிய காசு? யோ நாடகத்துல காசு வாங்கணுமா? இந்த நாடகம் யார் நாடகம்? யாரு? என் புருஷ நாடகம். வந்துட்டியா? அது காசு வாங்க முடியுமா? உனக்கு சம்பளம் இல்ல. என் புருஷன் இல்லையா? என் புருஷனோட தம்பி. அப்படி
சொல்லு ஏன்? எனக்கு அப்படியே இருந்த கொட்டையும் கீழே உண்டு. என்ன பண்ண சும்மா கிடைக்கிற கோழிக்கு தான் சொத்தப்படுவானே, சும்மா கிடைக்கிற கோழிக்கு தான் சொத்தப்படுவானே. அதுக்கு எப்படி ஆடுது? உனக்கு எது ஆடுதா? அதுதான் பிரச்சனைக்கு வா பாத்தியா, இன்ன வரைக்கும் உனக்கு வாசிக்காம இருக்கிறது அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி அங்க பக்கமா போ. ஆமா எல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்க எப்படி எப்படி சுத்திக்கண்டி சொல்லுக்கண்டி சுண்ணா புட்டா, சுத்திக்கண்டி சொல்லுக்கண்டி சுண்ணா புட்டா. இன்னொரு பக்கங்க, இன்னொரு பக்கங்க. உனக்கு உள்ளது மாதிரி செஞ்சுக்கிட்டு போறான். ஐயோ சுத்திக்கண்டி சொல்லுக்கண்டி சுண்ணா புட்டா. என்ன அது பாப்பா பாரு, இப்படாச்சும் தெரிஞ்சுக்கல என்ன யாரு பொருள் எல்லாம் பொம்பளைக்கு ஏண்டா மார்க்கெட்டு? அதான் பொம்பளை போயிட்டு அப்படி பேசக்கூடாது. இருந்தாலும் பரவாயில்ல, சொக்குபாட்டி வச்சிருக்கேன் மாமா, சொக்க வச்சு வச்சிருக்கேன் மாமா, ஆமா சொக்குபாட்டி வச்சிருக்கேன் மாமா. வாடி நட்டுக்கட்டு வசமா வந்து மத்திக்கிட்டு வாடி நீ வாடி இப்ப வாடி இப்ப வாடி 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 நட்டுக்கட்டு வசமா வந்து மத்திக்கிட்டு நீராடு கட்டி வச்சு நீராடு அதுக்கு இப்போ என்ன வாடி வாடி நட்டுக்கட்டு வசமா வந்து மத்திக்கிட்டு கூட்டத்தோட கேட்டதெல்லாம் இப்ப கேட்டதெல்லாம் கேட்ப போது ஆனா கடைசடிக்கே கப்ப போது நான் கேட்டதெல்லாம் கேட்ப போது ஆனா கடைசடிக்கே கப்ப போது தஞ்சாவூர் உரிமைகளும் தாள கட்டி பாடி வரும். தஞ்சாவூர் உரிமைகளும் தாள கட்டி பாடி வரும். கும்பகோணம் கொஞ்சம் வச்சு ஆடி வரும். தஞ்சாவூர் உரிமைகளும்
செய்வேன். சரி பாட்டுக்கு பாட்டு வேண்டாம், பாட்டுக்கு எதிர் பாட்டு பாடலாம். சரி பாடு. பொய்யாம மூச்சில்ல ஏன் கைய வைக்க, ஓடி ஓ மூஞ்சிலையா இதை வைக்க. கைதான் யார் கேட்டா அது அது எல்லாம் யார் எதோ பண்ணு கேட்க. அது உனக்கு விஷயம் புரியுது கேட்டு அவன் எதுல கொஞ்சம் வச்சானோ. சின்ன பிள்ளையா, பள்ளியோட போற பிள்ளைங்க. நீ அவனை சின்ன பிள்ளைன்னு நினைக்காத, எத்தனை பிள்ளையோட சனை ஆக்கி வச்சுக்கிறான். ரெண்டுல நீ ஒன்னத்தோட வர்றியா, இந்த ரெண்டுல நீ ஒன்னத்தோட வர்றியா. நான் ரெண்டுல நான் எதையும் தொட மாட்டேனே. அதை தொட்டாக்கா சாக்கடிக்கும் தானே. எதை சொல்ற நீங்க எதை சொல்றீங்க? தேன் கிண்ணம் தேன் கிண்ணம் தேஞ்சி போச்சு வாங்கிடணும். பால் பண்ண பால் பண்ண மனசா புட்டு வாங்கிடணும். ரெண்டு கிண்ண சந்தன கிண்ணம் வாங்கிடணும். ஓட்ட கிண்ணம் ஏன் சொன்ன நிலவுக்கு என்னாச்சு, சட்டி போட்டு ரொம்ப நாள் அசைனாலே மன்னம் எனக்கு அடியில தொங்குது காணோம். என்னை முதலாக பார்த்த போதில் என்ன நினைத்தாய், உன்னை போட நினைத்தேன். நாடகத்தில் நான் பார்த்து அந்த நீலக்குயில் என்ன சொல்லுது, உன்னை தூக்கி பார்த்து உதைக்க சொல்லுது, உதைக்க சொல்லுது. அந்த சோழக்குயில் என்ன சொல்லுது, சுத்த குத்த சொல்லிய சொல்லுது. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி ஒரு நாள் இந்த நாள், ஏ முத்து முத்து கண்ணா. இவன் மூத்தர விட்டது பின்னால, ஏ முத்து முத்து கண்ணால இவன் மூத்தர விட்டது பின்னால. எல்லாம் அட்டிப்பட்டு சாக போறாங்க, இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள மிதிப்பட்டே செத்து போயிருவேன். வெட்டுப்பட்டு தான் சாவுவான். என்ன கிட்ட நீ குத்துப்பட்டே சாவுற. பள்ளிக்கூடம் போகலாமா, வாத்தியார வச்சுக்கலாமா. இல்லையா பாட்டுக்கு எது பாட்டு பாடிட்டு இருக்க? பாட்டுக்கு பாட்டு எது பாட்டு நான் எப்படி வேணாலும் பாடுவேன். எக்கஞ்செடி ஓர இருக்கு போடுச்சு ஆயா, எக்கஞ்செடி ஓர இருக்கு போடுச்சு மாமா. பருத்தி கொள்ள ஏய் பாட்டு பாடுன அவனுக்கு அங்க பாடுறா. எப்படி எப்படி பாடுங்க? எக்கஞ்செடி ஓர இருக்கு போடுச்சு மாமா, பருத்தி கொள்ள பருத்தி கிடப்போம். என் நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ராசா, என் மேல் ஆசை இல்லையா, தொட்டு சொல்லு ராணி, என் மேல் இது இல்லையா. என்ன இல்ல ஆசை. கங்கை கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம், பலே 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 கண்ணன் நடுவில் எந்த நடுவுல சொல்ற? சரி பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, ஆடி பார்க்கலாமா? ஆடி பார்த்துருமா? ஆடி பார்த்துலாமா? ஆடி பார்த்துருமா? சரி பொம்பளை தான் என்னத்தான் நீ வச்சாலும் என்னத்தான் நீ பாடினாலும் நாங்க மேல மேலதான். நான் சொல்றது பொம்பளை மேல ஆம்பளை கீழே தாங்குறேன். நான் சொல்றேன் ஆம்பளை தாம்மா மேல, பொம்பளை தான் மேல. வேணா ஒரு பையனை கூப்பிட்டு கேளு. ஏய் தம்பி இங்க வாடா. ரங்கநாதபுரத்துல வந்து ஆம்பளைக்கெல்லாம் மீச அதிகமா இருக்கா. இந்த ஊர்ல ஆம்பளை பிள்ளை தரக்குறா பேச முடியுமா? கூப்பிடுவோம் சிங்கத்தை. யாரு? ஒரு சிங்கத்தை மேல தூக்கி போட்டு எங்கன்னா நம்ம யாரு ஆம்பளை தானே? ஆம்பளை சிங்கம். இந்த பிள்ளைய தானே கூப்பிட்டேன். அந்த தம்பி வர்றாங்க. அதுக்கு போக இல்ல இல்ல அது வருதுன்னா அது ரொம்ப நம்ம படிக்க முடியாது. இந்த மாதிரி வீட்டுக்கு போனாதான் சரியா இருக்கும். சரி இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பையன் வாடா தம்பி சின்ன வாடா. என்னடா நம்ம ஊர்ல வந்து எல்லாம் ஒரு முறை சோற கை தட்டு மாலை போடு. உள்ள வந்திருக்கு. பிள்ளைய ரொம்ப கெடுத்து விடாத, சின்ன பிள்ளை வாயிலா போச்சு. தம்பி என்ன? ஐயோ ஏங்க அப்பா நீ அதுக்கிட்ட போகிற கெட்டு தம்பி, நீ நல்லா பிள்ளை இருக்கணும், அவனை கெட்டுக்கூடாது. பிள்ளைக்கு மாலை நான் போட்டுக்கிறேன். அவனுக்கு உள்ளது கரெக்டா குஞ்சம் தொங்குறிய குஞ்சான் தொங்குது. மாலையில ஒரு குஞ்சப்பா. சரி தம்பி படிக்கிறியா? நல்ல சாப்பிட்டியா? முதல்ல சாப்பிட்டேன். நல்லா பேர் என்னன்னு கேட்டியா? ஏதோ அவனை வேலை பார்க்கறான்னு பாக்குறேன். நீ இந்த போய் அவன் கிட்ட வந்தாலே அவனுக்கு ஊட்டி போடும். தம்பி ஏப்பா
அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இல்ல நல்ல பயலா இருக்கிறான் அவனை சின்ன பிள்ளைய கொஞ்சம் இல்ல மணி ஆட்டி விடும். சரி சரி செத்த இருந்தா அவனையும் ஆட்டி விட்டு அடிக்கப்பா. தம்பி உன் பேர் என்னடா? மகேஸ்வரன். நல்ல வேகமா அப்பா, மகேஸ்வரன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்னது? தோசை. இட்லி திங்கல? அதான் வீட்டுல இருக்கு. இட்லி வச்சிருக்கு 2 வாங்கி தரேன். ஏய், சரி உன் பேர் என்ன? மகேஸ்வரன். படிக்கிறியா? எத்தனாவது? 8th. யாருக்கு ஐசு? இதுல ஏறிட்டா அவனை எழுத்து தள்ளிட்டாங்க. எட்டாவது படிக்கிறான் ஐயா அப்படின்னு சொல்லு. ஏன்? 8ஆம் வகுப்பு. தமிழ்ல பேசணும். தமிழ்ல சொல்லு. அவன் கருப்பா அடிச்சு விடுவதற்கு தம்பி படிக்கிறியா? படிக்கிறேன். ஏம்மா சொத்து வரல அவனுக்கு இப்போ சொத்த போகுது. படிக்கிறீங்களா? எத்தனாவது? 8th. 8வது. கல்யாணம் ஆயிட்டா? இல்ல. உள்ள இருக்கா? சரி அதான் நல்லது. உள்ள இல்லாம இருக்கிறதா நல்லது. சரி நான் கேக்குறேன். நம்ப நீ கிட்ட வா. நீ கிட்ட வந்தாலே அவன் ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன். அது வரைக்கும் மைக்ல பேசு. சரி சரி என்ன பண்ண போகுது அவனை கொண்டு? கற்பு, தன்னுடைய கற்பு அழிய போகிறது. இன்னைக்கு இதோட அவன் சரிதான் முடிஞ்சு போச்சு உனக்கு. இன்னைக்கு என்ன அது என்னமோ சொல்லிச்சு விளக்கிலே என்னன்னு கேளு அவனை. என்னமோ விளச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. தம்பி நம்ம ரங்கநாதபுரத்துல வந்து இந்த பொண்ணு ஆம்பளை வந்து கீழே வந்துடு. ஆம்பளை மேலையா பொம்பளை மேலையா? ஆம்பளை. ஏய் சபாஷ். ஆம்பளை. ஆம்பளை மேல உனக்கு எப்படி தெரியும்? அவன் இருந்திருக்கிறான் அதான் சொல்றான். அந்த பையனுக்கு ஏதோ மந்திரம் வச்சுட்டேன். இப்ப எங்க அது பையன் எங்க போறாங்க? இந்த பாரு அவன்ல சாமான போட்டவன் இல்ல. சரி. அவன் எல்லாரையும் வேட்டு விட்டுவான். யாரு? இப்ப நின்னா போய் ஒருத்தன். ஆமா அதனால ஆம்பளை தான் மேலன்னு. ஆம்பளை தான் மேல. ஆ, சொல்லிட்டான். ஆ, நான் ஒத்துக்கிறேன். சரி. எனக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கு. வெட்டிக்காரனே நீ சொல்லுன. பொம்பளை மேல ஆம்பளை மேலையானு? உங்களதாமா மேல அவன் முட்டா பையன். யார் மேல தம்பி? பொம்பளை புள்ள மேல. பொம்பளை பிள்ளை மேல. கம்யூனிட்டி உன் வீட்டுல அப்படிதான் நடக்குதா? அப்ப நீ மிருதகர மாமா 2 நிமிஷம் சொன்ன படுக்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா என்னைய படுக்க போட்டு எதுலையா வாசிப்ப? உன்னை ஒரு மிருதகத்தை. ஆமா பொம்பளை மேலையா ஆம்பளை மேலையா? இவனை கொண்டு போய் வைங்கடா நடு வீட்டுல. ஆந்திர மாமா பொம்பளை மேலையா ஆம்பளை மேலையா? இவனை வீட்டுல எல்லாம் பொம்பளை தான் கீழே மேல. தலைவர் தம்பி. அப்பா ஆமா உன் குஞ்சுக்கு தர்மமா இருக்கு. பொம்பளை மேலையா ஆம்பளை மேலையா? அவனுக்கு பொம்பளை தான் மேல. எப்படி பேசுறா சொல்றாப்பா? பொம்பளை தான் மேல. இந்த ஒரு புள்ள பத்தாது. இல்ல இவனுக்கு ஏதோ மந்திரம் வச்சிருக்கு. நீ அவனுக்கு மந்திரம் வச்ச? யாரு? நான் அவனுக்கு மந்திரம் வச்சிருக்கேன். என்னத்தான் சொன்னாலும் யாரு எதான் பண்ணாலும் நாங்க ஆம்பளை தான் மேல. நான் சொல்றது பொம்பளை தான் மேல. இன்னைக்கு இந்த ஆம்பளை ஆம்பளை பொம்பளை தான் மேல. ஆம்பளை மேல இருக்கிறான். பொம்பளை கிடாய் அதனால அவனுக்கு என்ன பொம்பளை? ஆம்பளை கீழோ அதுல நான் வெட்டி கட்டுறேன். ஆம்பளை சட்டை போடுறான். ஆம்பளை கட்டி போடுறான். ஆம்பளை வெட்டி கட்டுறான். ஆம்பளை வெட்டி போடுறான். ஆம்பளை வெட்டி போடுறான். ஆம்பளை கீழோ பொம்பளை கிடாய் அதனால அவனுக்கு என்ன பொம்பளை? புடவை கட்டின பொம்பளை, சட்டை போட்ட பொம்பளை, பொட்டு வச்சா பொம்பளை, பூ வச்சா பொம்பளை. பொம்பளை கிடாய் ஆடையை பிடிச்சிருவான். ஆம்பளை சிங்கம் பானையை குடிச்சிட்டு வா பத்து. காட்டு வாய்ப்பில்ல ராஜா. ஏய், அது எப்ப காட்டுறது எப்ப பிடிக்கிறது? செத்துருவான். என்னமோ காட்டுங்கிற இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. இப்படி நாடகம் வச்சு லைட்ட போட்டுருக்காங்க. நீ பாட்டுல காட்டு
நீ காட்டினா நான் அதோட செத்துருவோம். அப்புறம் அப்புறம் நான் எடுத்த காடை சொல்றேன். என்ன சொல்ற? காட்டுல கிடக்குதுல யானை. ஆமா, அந்த காடு காட்டுல கிடக்குல யானை. யானைய பத்தி பேச. யானைய பிடிச்சிருமா அவளை செஞ்சோம். பானைய பிடிச்சிருவா பத்தினி தங்க, பானைய பிடிச்சிருவா பத்தினி தங்க, பானைய என்ன பானைய பிடிச்சிருவா பத்தினி தங்க, பானைக்கு பானைக்கு ஈடாகுமா, பானைக்கு பானைக்கு ஈடாகுமா. அப்பா பாசியரப்பா. ஓ காட்டுல கிடக்குல யானை. அது யானை பெருசு பெரிய யானை. ஆமா. அந்த யானைய பிடிச்சி அடக்கும் ஆம்பளன்னு சொல்றேன். ஆமா இது சொல்லுது பாரு. என்ன எப்பா ஆனைய பிடிச்சிருவா பத்தினி தங்க. இங்க பாரு, பெண்கள் பானை எவ்வளவு பெருசு? பெண்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. பெண்களை பத்தி தப்பா பேசக்கூடாது. பானைய பிடிச்சிருவா பத்தினி பெண்கள் நான் சொல்றேன். ஆமா. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீ பாட்டுல காலையில எந்திரிக்க வயக்காட்டுக்கு வேலைக்கு போவியோ இல்ல எங்க போவியோ, கொத்தனார் வேலைக்கு போவியோ, எங்க போற? சரி. உனக்கு சமைச்சு போறது யாரு? பொம்பளை. வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை பாத்துக்கிறது யாரு? பொம்பளை. வீட்டு வேலையை பாக்குறது யாரு? பொம்பளை. எல்லா வேலையும் துணி வச்சு போறது பொம்பளை, பாத்திரம் தைக்கிறது பொம்பளை, சமைக்கிறது பொம்பளை, சோறு எடுக்கிறதா பொம்பளை. இவ்வளவு பெரிய பானை இருந்தாதான் அதுல சமைக்க முடியும். அதனால பானையை பிடிச்சி அடுப்புல வைக்கிறது யாரு? பொம்பளை. கறிக்கு போன விறக வச்சு உச்ச ஊசிட்டு ஊதி, கறிக்கு போன விறக வச்சு உச்ச ஊசிட்டு ஊதி, ஒரு பொரிய ஒரு வகத்தை ஒரு கூட்டம் ஆக்கி போடுறது பொம்பளை, திங்கிறது ஆம்பளை, யானை பட்டது ஆம்பளை, கேட்டுக்கடா ஆம்பளை, ஆம்பளை, ஆம்பளை. பொம்னாட்டி சொல்லுன்னு ஆச்சிட்டு கிடக்குறியா? அது என்ன பேசுது? காஞ்சி கருகி போன விரல வச்சு உச்சி உச்சின்னு ஊதி, ஒரு வழியல் பொரியல் ஒரு கூட்டல் ஒரு வகுத்தல் ஒரு பெருத்தல் இதெல்லாம் செய்யற நீ. ஆமா, ஒரு சாம்பார் வச்சா அதுக்கு ரசம் கேப்பீங்க, ரசம் வச்சா அதுக்கு ஒரு பொரியல் கேப்பீங்க. அதெல்லாம் சேர்த்து செஞ்சா ஒரு ஆஃப் ஆயில் போட்டு கூட, இல்லன்னா ஒரு ஆம்லெட் போட்டு கூட, இல்லன்னா ஒரு புல்லட் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். சரி. அப்படிலாம் செஞ்சு கொடுத்தவன் பொம்பளை. அதனால பொம்பளை பத்தி நீ தப்பா பேசக்கூடாது. பானையை பிடிச்சிருவா பத்திரி தகமே எதுக்கு சொன்ன? அந்த பானையில தான் சமைச்சு போறது உனக்கு. நீ பாக்கி போட்டு வடிச்சு போட்டு கிரிக்கிறதுதான் சேர்ந்தது தெரியுமா? நான் ஆம்பளை வெளியில வேலைக்கு போவேன், வெளியில வேலைக்கு விட்டு வருவேன், நீ ஆக்குவ. நான் ஆம்பளை வெளியில போகல பானை எடுத்து அடுப்புல வைப்பேன், அப்புறம் அரிசை கனவி அதுக்குள்ள போடுவேன். சோறு கொகன்னு பொங்கும், பொங்குன உடனே சோத்தை வடிப்பேன். வடிக்கும் பொழுது வடிதட்ட ஒரு கலப்பு கலப்பி விட்டுற வேண்டியது. எதுக்கு? சட்டில நல்லா அம்மா கொட்டும், அதை உப்பு போட்டு ஒரு வெட்டி வெட்டி விட வேண்டியது. அப்புறம் குழம்பு ஆக்கி இறக்கி கீழே வச்சுக்கிட்டு குழம்பையும் சோத்தையும் போட்டு ஊத்தி உப்பு இருக்கான்னு அதை ஒரு வெட்டு, அதையும் திரும்புவேன். மிச்சம் அம்மா சோறு கிடக்கும் சட்டியில, அதை தட்டுல போட்டு வச்சுக்கிட்டு புள்ளை தூக்கி கக்கத்துல வச்சுக்கிட்டு, இது புள்ளைக்கு சோறு விட்டுதான். புள்ளை ஏமா புள்ளை வந்து பெரிய புள்ளை போட்டு புள்ளை இப்படி கக்கத்துல வச்சுக்கிட்டு புள்ளைய பார்த்து எப்பா இதோ நிலவை இந்த பாரு நான் திங்கிற மாதிரி தின்னு, இதோ பாரு அங்க பாரு நிலவு வருது பாரு. என்ன பண்ணி சிரிக்கிறீங்களே? அந்த பையன் ஒரு கீழே நான் திங்கிற மாதிரி பேசலாம். நீ சொல்றத பார்த்துட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. அது மாதிரி அது திக்குது, அது சிரிக்குது. இது தேவையா? எதுக்கு சிரிக்கிட்டு சட்டில இந்த மூண்டு கிடக்கும், அதை வச்சுக்கிட்டு உட்காந்து இருப்பா. புருஷன் வருவான் சோறுங்கன்னு, இவன் வேலைக்கு விட்டு சாயந்தரம் வீட்டுல வந்து உஷ்ன்னு உட்காருவான். ஏய் ஏய் ஏண்டி யாரு போய் ஆடி படிக்கல? நான் ஒண்ணு சொல்லுவேன், நான் ஒண்ணு சொல்லிவிட்டு எங்க வர வாங்கிட்டு சாப்பாடு அம்மா அம்மா நீ அம்மா கொஞ்சம் பால் கூட. யாருக்கு உனக்கு? எங்க அப்பத்தா வச்சிருக்கு பால், இப்ப போனா கூட எங்க அப்பத்தா அடிச்சுடும். அதுகிட்ட சும்பி போச்சு பால், நான் பாத்துட்டேன். ஆமா, அதனால வச்சுக்கிட்டு சோறு கேட்போம். அங்க இருந்து வந்து என்ன சொல்லு? ஆமா நீ சப்பாச்சி கொண்டாந்து கிரிக்கெட்ல உனக்கு சோறு வேற இந்தா இந்த அரிசி எடுத்து தின்னு அப்படின்னு தட்டோட இழுத்து விடுவாரு. தட்டு போய் எடுத்து விட்டு கிடக்கான், அவன் தின்ட்டு போவான். எதுக்கு இப்ப எல்லாம் அந்த மாதிரி பண்றாங்கன்னா, அந்த காலத்துல உள்ள ஆம்பளைங்க எல்லாம் உடம்பு எப்படி இருந்துச்சு? கல்யாணம் பண்ணோம்னா மறு மாசமே குழந்தை பிறந்துச்சு. ஏன் பிறந்துச்சுன்னா, அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் காலையில எந்திரிச்சு முகத்தை கழுவி போட்டு நீராகாரத்தை குடிச்சிட்டு கலப்பேத்திக்கு தோல்ல வச்சுட்டு வயலுக்கு போனது அந்த காலம். இப்ப என்ன பண்றாங்க? தூங்க எந்திரிச்சோன்னே எங்க போய் இருக்கிறீங்க? தூங்கி எந்திரிச்சோன்னே எனக்கு இதுதான், அது இருந்தா தாண்டி எனக்கு ஆடும். கோட்டு வேணுமா, பீர் வேணுமா, பிராந்தி வேணுமா, விஸ்கி வேணுமா, மாண்டிட்டர் வேணுமா, கோட்டு வேணுமா அப்படின்னு நீங்க பண்ண டெச கணக்கில் போய் சாப்பிட்டு நிக்கிறீங்க. சாப்பிட்ட உடனே எனக்கு கிளம்பும், இல்லன்னா கிளம்பாது. ஆமா அந்த மாதிரி அந்த காலம் வேற இந்த காலம் வேற. அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் காலையில தூங்கி எந்திரிச்சோன்னா கணவன் தூங்கி இருந்தா காலை தொட்டு கும்பிடுவாங்களாம். இப்பதான் தூங்கினோன்னு நாங்க வந்து ஒன்ன கலப்பி விட வேண்டியா இருக்கு. ஏன் அந்த காலத்துல தூங்கிட்டு இருக்கேன்? அப்படி கிளம்பி சுற்றுல குத்தினாலும் கிளம்புறது இல்ல. அந்த காலத்துல களி சாப்பிட்டாங்க.
சாப்பிட்டாங்க, பழைய சாதம் சாப்பிட்டாங்க, கேப்பக்கூழு கம்மங்கூழு சாப்பிட்டாங்க. இந்த காலத்துல ஆம்பளைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க? இப்ப என்ன பூஸ்ட் எங்க நீங்க சாப்பிட மாட்டீங்க பழையது அப்படின்ட்டு. இப்போ என்னால அம்மியை பிடிச்சி ஈச்சா அரைக்க முடியாதுங்க. இந்த இது வந்து மிக்சி அப்பெல்லாம் கைனாலதான் அம்மியை பிடிச்சி அரைச்சு சாப்பாடு போட்டீங்க. அதனாலதான் பொம்பளை பத்தி அப்ப உள்ளவங்களுக்கு தவறா பேசக்கூடாது. அப்ப உள்ளவங்களும் இருக்காங்க, இப்ப உள்ளவங்களுக்கு என்ன பண்றது? சத்து இல்ல உடம்புல. அதனால இப்ப உள்ள விளையாடு பிள்ளைலாம் இருக்கு. அதனால அவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது. ஒன்ன பத்தது பொம்பளை, என்ன பத்தது பொம்பளை, மேல பத்தது பொம்பளை, ஒப்பனை பத்தது பொம்பளை, அடி பத்தது பொம்பளை, படம் பத்தது பொம்பளை, ஒண்ணுய நொட்டல பாட்டிய பாட்டன எல்லாரையும் பெத்தது பொம்பளை. எட்டுக்கடை ஆம்பளை, ஞானம் பத்தது ஆம்பளை. நம்மள இப்படி தப்பா சொல்லுத. நீ நிரூபிக்கிற போது. ஆமா சரிமா சொன்ன பொண்ணை பத்தது பொம்பளை, என்ன பத்தது பொம்பளை, பொம்பளை பத்தது பொம்பளை, அதைய பத்தது பொம்பளை, அப்பனை பத்தது பொம்பளை, அண்ணனை பத்தது பொம்பளை, தம்பிய பத்தது பொம்பளை, அண்ணனை பத்தது பொம்பளை, எல்லாரையும் பெற்றது பொம்பளை. எல்லாரையும் பெற்றது பொம்பளை தான். பொம்பளை எல்லாம் பெத்தியில என்ன மாதிரி ஆம்பளை இல்லைன்னா நீ எப்படி என்னாச்சு? என்ன மாதிரி ஆம்பளை இல்லைன்னா ஆம்பளை இல்லைன்னா புள்ள பெக்க முடியுமா? சரியான பையன், கரெக்டா பேசினாரு. பப்புனால மன்னாருக்குள்ள பெரிய பப்புனு நீந்தாயா? பெரிய பூணு, பெரிய பப்புனு. பாரு, நீ சொன்னது வாசம் தான், இல்லன்னு சொல்ல. அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணாங்கன்னா ஆம்பளை இல்லாம குழந்தை வைக்க முடியாது. அது எப்ப இருந்தது? அந்த காலத்துல இருந்தது. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. இதெல்லாம் கம்பியை விட்டு ஆட்டுற காம்பியா கம்பிட்டு காணா. பாரு, இங்க இருந்து சிங்கப்பூர்ல போய் ஊசி போட்டு புள்ள வைக்கலாம் தெரியுமா? அதெல்லாம் அப்ப. இப்ப எல்லாம் எப்படி வேணாலும் குழந்தை பெற்றுட்டு போலாம். இப்ப எல்லாம் ஆம்பளை எதிர்பார்க்கறதே இல்ல. ஆம்பளை இருந்தா புள்ள வைக்க முடியுமா? அப்பா பேர் ஏன் ஊசி? அங்க யாரும் சும்மா துப்பன்னு போக மாட்டானா? ஊசி போட்டு வைக்கிறீங்க என்ன? இப்பதான் உனக்கு தெரியுமா? எங்க ஊர்ல 10 பேர் ஊசி போட்டு புள்ள பெற்றிருக்காங்க. எங்க ஊர்ல 4 பேர் போட்டு பெற்றிருக்காங்க. எங்க ஊர்ல 4 பேர் ஊசி போட்டு ஒரு பொம்னாட்டிக்கு எருமை கண்டுபிடிச்சு எருமை கண்டுபிடியா? கம்னாட்டி போய் மருந்து எடுத்து போட்டோம். எருமை கண்டுக்கிட்டு போட்டோம். ஏம்மா நீ என்னத்த சொன்னாலும் சரி சரி பரவாயில்ல. ஊசி போட்டு புள்ள வைக்கிறீங்க. புள்ளைக்கு அதை வளர்த்து ஆளாக்கி 5 வயசு ஆயிடுது. அந்த புள்ளைய கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறீங்க. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கேட்கிறாரு, தம்பி ஒப்ப பேர் என்னடா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் புள்ள சொல்லுவான், எப்ப பேரு ஊசிங்க. யாங்க ஊசிய சொல்லுங்க? ஐநாறு யாரு? ஐயப்பன் யாரு? ஆம்பளை தானே. முருகன் யாரு? வீரனாரு. அவரும் அப்பா சாமி. அங்கே ஏதாச்சும் ஒரு சாமி பேரை சொல்லிக்க வேண்டியது. சாமி பேரை சொன்னாலும் ஆம்பளை நிக்கணும். அப்படியா? அதனால அந்த ஊசிக்கும் மருந்து கொடுக்கறது நாங்க ஆம்பளை தான். அதனால எப்ப வந்துட்டான் மகமாய் அப்படிங்கிறதுனால ஆணு பொண்ணு ஒண்ணு. இது அறியாத மொபைல் பண்ணு. அதனால எல்லாரும் ஆணில்லையா பெண்ணில்லையா ஆணில்லை. அதனால சமாதானமா போயிடலாமா? போயிடலாம். உண்மையில அப்படி போனாதான் நம்ம ஒத்து வாழலாம். அப்படிங்கிறதுனால ராஜா பொண்ணு அடிவாடி அம்மா ராஜா பொண்ணு அடிவாடி அம்மா இந்த ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியில் ஆடடி குழுக்கு குழுக்கு ஆடடியோ குழுக்கு ஆடடியோ ராஜா பொண்ணு அடிவாடி அம்மா இந்த ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியில் ஆடடி குழுக்கு ஆடடி.
அடிநந்த கடல் விளையாடடி ஆடடி நதியில் ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ குழுங்க குழுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடி மாரியம்மா இந்த நானந்த நாட்டியம் ஆடடி நதியில் ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ ஆடடி நதியில் ஆடடி கொடுங்க கொடுங்க ஆடடியோ கொடுங்க கொடுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடிவாடியம்மா இந்த நானந்த நாட்டியம் ஆடடி நதியில் ஆடடி கொடுங்க கொடுங்க ஆடடியோ கொடுங்க கொடுங்க ஆடடியோ. என்ன பார்க்கும்போது உங்களுக்கு காதல் அப்படி பண்ணுச்சு. உங்களை பார்க்கும்போது எனக்கு காதல் வந்துருச்சுங்க. ஐயோ காதல் பண்ணணும்னு ஆசையா இருக்குங்க. நீங்க காதல பண்ணாதீங்க சீவடி சீர்வதி காதல் பண்ணாதீங்க. காதல் பண்ண போறாங்க. சொல்ல கொல்ல கொல்ல என்ன சொல்ல வச்சவரே அந்த வாழ கொல்ல கொல்ல என்ன வளைச்சு போட்டவரே அப்படியே மசிய செஞ்சவரே சோழ கொல்ல கொல்ல என்ன சொக்க வச்சவரே அந்த வாழ கொல்ல கொல்ல என்ன வளைச்சு போட்டவரே அப்படியே மசிய செஞ்சவரே தேனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே மலைன்னு சொல்லி என்ன மலைங்க வச்சவரே அப்படியே மலைச்சு போட்டவரே வளர்ச்சி போட்டவளே அப்படியே மதிக்க செஞ்சவளே அப்படியே மதிக்க செஞ்சவளே கஜபுர பட்டு எடுத்து என் பங்காளிகள் கல்யாணத்துக்கு